இங்க பாரு, நீ ரொம்ப அழகா இருக்க. என் கூட நீ மும்பைக்கு வந்துடுறியா? சரி, நாளைக்கு காலையில நம்ம மும்பை ஃப்ளைட்டுக்கு போயிடலாம். என்னால நாளைக்கு மும்பைக்கு வர முடியாது. நெக்ஸ்ட் சண்டே நான் மும்பைக்கு வரேன். இங்க இருந்து நீ ஃப்ளைட்ல வந்துரு, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. இது என்னோட சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. இதை யார் கொடுத்தா? பெர்னாண்டோ சார் தான் கொடுத்தாரு. அட பாவி, நீ என்னை ஏமாத்திட்டல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏய் பெர்னாண்டஸ், நீ என்னை ஏமாத்திட்டல. என்ன சாம்ஜி சொல்றீங்க? என்னாச்சு சொல்லுங்க. உண்மைய சொல்லு. என்னோட கடத்தல் தங்கம் எல்லாத்தையும் நீ தானே கொள்ளையடிச்சு வச்சிருக்க. என் ஆண்டவர் மேல சத்தியங்க, நான் உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேங்க. நிஜம்தான் சாம் சார். இந்த நம்பர் உள்ள பிஸ்கட் என்னோடது. இது எப்படி அந்த பொண்ணு கையில வந்தது? உன்னோட ஆட்டோ இதோட முடிஞ்சதுடா. போனி பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு. இவனை காலி பண்றா. போனி சுட்டுதல்டா. பெர்னாண்டஸோட குடோனை ரைட் பண்ணப்போ ஜேம்ஸோட இருந்தது கஸ்டம் சூப்பர்வைசர் வாசுதேவன். அங்கிருந்து எடுக்கப்பட்ட கள்ளக்கடத்தல் சம்பந்தப்பட்ட ஃபைலுங்களை திரும்பி வர்றதுக்கு முன்னாடி வாசுதேவன்கிட்ட கொடுத்ததா தான் இப்பவும் ஜேம்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். வாசுதேவன் என்ன காரணத்தினால இப்படியெல்லாம் செஞ்சாருன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அது மட்டும் இல்லை, சர்வீஸில் இவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கிற ஒரு ஆஃபீஸரை எப்படி நவதீப் என்னால் சந்தேகப்பட முடியும்? சார், என்னை பொறுத்த வரைக்கும் வாசுதேவனுக்கும் கள்ளக்கடத்தல் கும்பலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தான் தோணுது. இல்லனா கஸ்டம்ஸோட ரகசியமான மூமெண்ட்ஸை பெர்னாண்டஸுக்கு எப்படி முன்கூட்டி தெரியும்? எனிவே, நாம இதை கவனிக்க வேண்டிய விஷயம். சார், நாம எவ்வளவு நேரம் தான் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறது? ஸ்மக்லர்ஸ் நம்மளை விட ரொம்ப புத்திசாலிங்க. நம்மளை விடன்னு சொல்லாத, குறிப்பிட்டு சொல்லு. அப்படின்னா உங்களை விட புத்திசாலின்னு சொல்லுங்க. சரியா சொன்னா? யோ, எல்லாத்துக்கும் பொறுமை முக்கியமையா? எல்லா வேலையுமே கீழ இருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்ப கிணறு வெட்டுறது கீழையா மேலையா? தலையில ஒண்ணுமில்லாத உன்கிட்ட போய் சொன்ன பாரு. தலைன்னு சொன்னே ஞாபகம் வருது. எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது சார். தலைவலிக்கு ஏத்த மருந்து ஏதாவது உங்ககிட்ட? தலைவலிக்கெல்லாம் மருந்து எதுவும் தேவையில்லையா? எனக்கும் தலைவலி வரும். தலைவலி வரும்போதெல்லாம் என் பொண்டாட்டி ஆசையா நெத்தில ஒரு முத்தம் கொடுப்பா. உடனே தலைவலி போயிடும். அத நீயும் ஃபாலோ பண்ணு. அப்ப அதை பண்ணலாங்கிறீங்களா? நான் போய் உங்க பொண்டாட்டி கிட்ட கேட்டா கொடுப்பாங்க? இப்ப தலைவலி போயிருக்குமே? போயிடுச்சு. ஆனா பல்லுவலி வந்திருக்கு. அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குவா? நான் யா கீழே முதலாளி, இந்த விஜிலன்ஸ் சீனியர் ஆபீசர் ராமச்சந்திரன் சொல்றான், உங்க பேரையும் உங்க மகன்கள் பேரையும் ஹிட்லிஸ்ட்ல வச்சிருக்கானா. எனக்கு தெரியும் வக்கீலு. ஒன்றும் இல்லாத அந்த பெர்னாண்டஸ்னால இந்த அளவுக்கு வர முடிஞ்சதுன்னா எப்படி போகணும்னு எனக்கு தெரியுங்க. அதாவது தவளை குட்டிக்கு நீந்த சொல்லி தரணுமா மிஸ்டர் வக்கீல் சார்? நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா போறியா? இல்ல, மனசுல பட்டது சொன்னேன், அதான். அப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இங்க இருக்கிற அண்டர்வேல்டு ஆளுங்க விளையாடுற அதே விளையாட்டு தான் அரசியல். கொஞ்சம் பப்ளிக் சர்வீஸும் வேணும்ல. ஏன் ஆண்டவரே, எந்த சைத்தான் எந்த கேஸை எப்ப எடுப்பானே தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த பதவிகளும் தேவைடா. அப்பதான் சாத்தான்களை அடக்க முடியும். நீங்க எந்த கட்சியில சேர போறீங்க? 5-6 எம்எல்ஏக்களை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி இருக்கே, அந்த கட்சியோட பேர் என்னையா? பீப்புள்ஸ் பார்ட்டி. என்ன? பீப்புள்ஸ் பார்ட்டி. அது நான் சொன்னா சரியா வராது. ஏதோ ஒரு கட்சி, நோ ப்ராப்ளம். அந்த கட்சிக்கு தான் இப்ப நிறைய டிமாண்ட் இருக்கான்.
அந்த கட்சியோட கூட்டணி இல்லாம எந்த பயிலும் ஜெயிக்க முடியாதுன்றாங்க. நம்ம எம்எல்ஏ ராகவன் இறந்ததுனால அந்த தொகுதிக்கு இப்ப தேர்தல் வருதுல்ல, அங்க என்ன நிக்க வச்சு ஜெயிக்க வைப்போம்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கானுங்க. நிறைய கருணை ஓட்டுகளும் கிடைக்கும். கருணை ஓட்டை வச்சு தானே இப்ப நிறைய பேர் ஆட்சியை அமைக்கிறாங்க. பழனிவேல் முருகா, எங்க முதலாளியோட மூளையே மூளை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேய், வக்கீலுக்கு ஸ்வீட் குடுறா. டீயோட குடுக்கலாம்னு நினைச்சேன், ரெடியா இருக்காதே. இந்த ஐடியாவை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே நீங்க செஞ்சிருக்கலாம். உன் பேர் என்னய்யா? அட்வொகேட் சிவதாஸ், BABL. ஏன்? ஏன்னா என் பேரு பெர்னாண்டஸ். நமக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்கு. யோ வக்கீல் சிவதாஸ், நான் ஜெயிச்சா மந்திரி ஆடுவேன்யா. வெறும் சாதாரண மந்திரி இல்ல, போலீஸையும் சட்டத்தையும் கையில வச்சிருக்கிற ஹோம் மினிஸ்டர். அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே கோதாவில இறங்கிடலாம். இறங்கலாம்டா செல்லம். நீ உலகநாதனை கூப்பிடு. எதுக்கு? பிரஸ் மீட் வைக்கணும்ல. ஐயோ அண்ணா, அப்பா ஜெயிச்சாருன்னா அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர், அதுக்கப்புறம் காலேஜ்ல நம்ம ஆட்சி தான். பழனிவேல் முருகா, அப்பனுக்கு ஏத்த பிள்ளைங்க. இந்த மாதிரி நல்ல அப்பாக்கு தான் பிறக்கணும். அப்படிங்க.